ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் தினசரி மொபைலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மார்ச் மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க. காரடையான் நோன்பு தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது மேஷராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசியிலேயே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேஷராசி நண்பர்களுக்கு லாபகரமான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க. இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்றைய தினம் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்த்து விட்டால் இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறக்கூடிய ஒரு நாளாக அமைங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகமான லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். நல்ல நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுத்து உங்களுக்கு தேவையான உதவிகள் சேரக்கூடிய யோகம் மிக அருமையாக இருக்குங்க. பொருளாதார ரீதியாக அதை வளர்ச்சி பெறுவதற்காக நீங்கள் நிறைய ஐடியாக்களை புதிதாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதன் மூலமாக நிறைய தன லாபம் நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் கடல் தாண்டி செல்லக்கூடிய சில கடல் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலையும் மனதிற்கு மகிழ்ச்சியும் சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் முயற்சி செய்தால் வெளிநாடு சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் அல்லது புதிதாக ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனால அதுக்கான முயற்சிகளும் தாராளமாக உங்களுக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இன்றைய தினம் சில காஸ்ட்லியான விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கெத்து காட்ட முடியும். அந்த மாதிரியான மகிழ்ச்சியான தருணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிலில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் தொழில் அதிகமான வெற்றிகளை பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் நிறைய தன லாபத்தை பெற்று பொருளாதார உயர்வை சிறப்பாக நீங்கள் வழிநடத்தி செல்ல முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான தன லாபம் கண்டிப்பாக உங்களுடைய புதிய ஐடியாக்கள் மூலமாக அதிகரிக்குங்க. மனதளவில் உங்களுக்கு ரெகுலரான ஹேபிட்ஸ்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு வழிவகுக்குமா அப்படின்றத நீங்க யோசித்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் மனதில் உருவாக்கி கொள்வீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு சில புதிதாக நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. டெக்னிக்கலாக உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சூழ்ச்சிகள் மற்றும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய மறைமுகமான தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள். வியாபாரம் பற்றிய நல்ல ஒரு நுட்பமான அறிவு இன்னைக்கு உங்களுக்கு மேம்படுங்க. நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ள முடியும். கலைத்துறை சார்ந்த நண்பர்கள், சின்ன திரை, பெரிய திரை போன்ற சினிமா துறையாக இருக்கலாம் அல்லது இயல், இசை, நாடகம் என எந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகளை பெற்று மன நிம்மதி பெற முடியும். அதனால கலைஞர்கள் இன்றைய தினம் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. முயற்சிக்கு தவறாதீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் சில கோரிக்கைகள் உங்க காதலர் உங்ககிட்ட வைப்பாங்க. உங்களால் அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள்னு எதுவும் கிடையாதுங்க. உங்க காதலர் உங்ககிட்ட கோவப்பட்டாலும் நீங்க கொஞ்சம் கூட குறையாத அன்பை உங்க காதலருக்கு வாரி வழங்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும். காதல் வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் இருந்தாலும் உங்களது அன்புல அந்த ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக தெரியக்கூடாதுங்க. அதை நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி அதை பாதுகாத்திடுங்கள். திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத வகையில சில டிராவல் பண்றதுக்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த பயணங்களை நீங்கள் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால
அது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தலாங்க. இருந்தாலும் நீங்கள் பயணங்கள் மூலமா இருக்கக்கூடிய அலுப்பை போக்கிக் கொள்வதற்கு ஆயில் மசாஜ் போன்றவற்றை செய்து கொண்டு உங்க தசைகளுக்கு கொஞ்சம் நிவாரணம் கொடுத்துக்கோங்க. அதன் மூலமாக கொஞ்சம் நிம்மதி பெற முடியும். இன்றைய தினம் பணம் உங்க கையில தங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க பணத்தை சேவிங் செய்யணுங்கிற ஆர்வத்தை உருவாக்கி கொள்ள முடியாதுங்க. அந்த மாதிரி ஆர்வம் இருந்தாலும் அதுல கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். அதனால இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரப்போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தான். எனவே குழந்தைகளுடன் நீங்கள் மாலை நேரத்தை அதிகமாக நீங்க ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லது. அதன் மூலமாக இனிமையான ஒரு நாளாக நீங்க இன்றைக்கு தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் உங்களது வியாபார ரீதியாக புதிய கான்டாக்டும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்களின் போது உங்க உடைமைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, விலை உயர்ந்த நகைகள் வச்சிருக்கலாம், அல்லது உங்களுடைய அன்றாட துணிமணிகளை கொண்ட லக்கேஜ் கூட வச்சிருக்கலாங்க. எல்லாத்தையுமே ஒரு விழிப்புணர்வோடு இருந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம். நீங்க எங்க இருந்து கிளம்பினாலும் சரிங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்றத செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த தினம் உங்க உடைமைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். திருமணம் ஆனவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு நாள்கள். ஏன்னா உங்க மனதிற்கினிய, உங்களது அன்புக்கினிய காதலர் அல்லது உங்க வாழ்க்கை துணையானவர் ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உங்களுக்கு இன்னைக்கு அளிக்கப் போகிறார். எனவே அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை ரொம்ப சர்ப்ரைஸாக மாறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இந்த சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்துகிறாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மேசராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றினாலும் மறைந்து விடுங்க. அதனால அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மனதளவில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள்னால மற்றவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்திக் கொள்வது அல்லது தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குடும்பத்தோடு சேர்ந்து இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்த சகோதரிகளுடைய ஆதரவு வேற லெவலில் பெறுங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க முயற்சிக்கு தவறக்கூடாதுங்க. உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நிற்காமல் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். வெற்றிகள் சேரும். வியாபாரத்தில் ரீதியாக பல நுட்பமான சூழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சூழ்ச்சிகளை கற்றுக்கொள்வது நீங்கள் மற்றவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுவதற்கல்ல, உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அதை முறியடிக்கிறதுக்கு தான். அதனால அது உங்களுக்கு நன்மையிலேயே ஏற்படுத்தி தரும். முயற்சிகள் நீங்க நிறைய செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன அனுகூலமான சூழ்நிலை வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பொருளாதாரம் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். கவனமாக உங்க பணிகளில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவலில் வெற்றிகள் கிடைக்குங்க. நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.